ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வச்சு கிராமத்து கைமணத்தில் ஒரு சுசியம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 சர்க்கரை வள்ளிக்கிழங்கை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குங்க. தண்ணியில் போட்டு வேக வைக்க வேண்டாம், கொலன்னு ஆயிரு. இது 200 கிராம் அளவு. பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவு, அதாவது 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. அதையே நல்லா மலர வேக வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் 3/4 கப் அளவு எடுத்துக்கலாம், அதாவது 75 கிராம் அளவுக்கு இருக்கும். அந்த வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தில் தண்ணி சேர்த்தாச்சு. அதையே அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் பாதி கரைஞ்சிருச்சு. எல்லா வெல்லமும் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கிழங்கோட தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை குக்கரில் 3 விசில் விட்டு மலர வேக வச்சாச்சு. தோல் உரித்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை ஒரு பெரிய பேசனில் சேர்த்திட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அது கூட பாசிப்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம். கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். விருப்பப்பட்டால் தேங்காய் துருவல் 1/4 கப் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு குண்டால் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். கலர் வேணும்னு நினைக்கிறவங்க இதில் ஒரு பிஞ்சளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மேல் மாவு சப்பையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கறக்காக கொஞ்சம் வெள்ளைப்பாவு மீதி இருந்தது, அதை இது கூட கலந்துக்கிறேன். கிழங்கு பருப்பு சேர்த்த மசியல் உங்களுக்கு ரொம்ப தளர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா வடைச்சட்டியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுருங்கி கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் ஆற வச்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். எனக்கு சேப் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்தங்காட்டி நான் அப்படியே இந்த பதத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உருண்டையாக பிடிச்சு அதையே மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு உருண்டை போட்டுக்குங்க. ஒரு சைடு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். மைதா மாவு வேண்டாங்கிறவங்க அதுக்கு பதிலாக பச்சரிசி மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இது தேங்காய் சேர்க்காமல் இருந்தால் ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்கும். இது பாரம்பரியமாக கிராமத்தில் செய்யக்கூடிய ரெசிபி. இதை நாம் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். பீஸா, பர்கர் மாதிரி வெளிநாட்டு உணவுகளை விரும்புகிறத விட நம்ம பாரம்பரிய உணவுகளை மறக்காமல் நாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஹெல்த் வைஸு அது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே இதை எப்படின்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டாச்சு. அந்த சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து பரிமாறிக்கலாம். மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதைய வெளியே எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்குல நிறையா சத்துக்கள் இருக்குது. அதை வெவ்வேறு வகையில் செய்யும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் எப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.